பாஜக தான் தமிழின விரோதி என தொடர்ச்சியாக போலி பிரச்சாரம் செய்து வரும் திமுக தமிழர்களுக்கு எந்த நன்மை கிடைத்தாலும் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிடுகிறது. சமீபத்தில் துணை குடியரசுத் தலைவராக தமிழரான சி.பி. ராதாகிருஷ்ணனை பாஜக வேட்பாளராக அறிவித்த போது திமுக இந்த முடிவை எதிர்த்து தமிழர் ஒருவர் உயர்ந்த பதவிக்கு வருவதை மறுத்து மீண்டும் தனது தமிழர் விரோத போக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இதேபோல் 2006ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பெருமைக்குரிய ஒரு தலைவரை உயர்ந்த பதவியில் இருந்து தடுத்தது திமுக. மேலும் 1997ஆம் ஆண்டு காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழருமான ஜி.கே. மூப்பனாருக்கு பிரதமர் பதவி வாய்ப்பு கொடுத்த போது திமுக அதை தடுத்து ஐ.கே. குஜ்ராலை பிரதமராக்கியது. இது தமிழர் ஒருவர் இந்தியாவின் உயர்ந்த பதவியை அடைவதற்கு எதிரான மற்றொரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்வுகள் திமுக தனது அரசியல் நலன்களுக்காக தமிழர்களின் முன்னேற்றத்தை புறக்கணிக்கும் ஒரு முறையான போக்கை காட்டுகின்றன. மேலும் ஈழத்தமிழர் பிரச்சினையில் 1987 முதல் 1990 ஆண்டு காலகட்டத்தில் இந்திய அமைதிப்படை IBKF மூலம் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு ஆதரவாக இருந்ததோடு 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது தமிழர்களின் உரிமைகளுக்காக உரத்த குரல் எழுப்பாமல் காங்கிரஸ் கூட்டணியில் தனது பதவி நலன்களை பாதுகாத்துக் கொண்டது திமுக. செஞ்சிக்கோட்டை மீட்பு போராட்டத்தில் தமிழர் வரலாறை மீட்டெடுக்க முயன்ற நாம் தமிழர் கட்சியின் முயற்சிகளை திமுக மறைமுகமாக எதிர்க்கும் வகையில் அதன் கூட்டணி கட்சியான பாமகவின் குறுக்கீடுகளுக்கு மௌனமாக இருந்தது. இது தமிழர் அடையாளத்திற்கு எதிரான மற்றொரு நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. இந்தி எதிர்ப்பு, சமூக நீதி போன்றவற்றை முன்னிறுத்தி தமிழர் உணர்வை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களின் உண்மையான முன்னேற்றத்திற்கு திமுக தடையாகவே இருந்து வருவதாக விமர்சனங்கள் எழுகின்றன. இந்த வரலாற்று நிகழ்வுகள் திமுகவின் அரசியல் தமிழர் விரோத போக்கை அமல்படுத்துவதாகவே பலரால் கருதப்படுகிறது. மேலும் இது தமிழக மக்களிடையே திமுகவின் உண்மையான நோக்கங்கள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது.